ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்போம். பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து ஒரே அழுகை. டீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தா. இது புதன்கிழமை ஈவினிங். நான் டீ தரமாட்டேன், எப்போதுமே பால் தான். ஆனால் டீ இன்னைக்கு ஒரு நாள் கொடுமா அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு கொடுத்தேன். ரொம்ப அடம் பிடிச்சா. எப்போயாவது ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கொடுத்தேன். நானும் கொஞ்சோண்டு டீ எடுத்துக்கிட்டேன். பாப்பா 2 பேருக்குமே சின்ன கிளாஸில் அரை டம்ளர் தான் டீ. 2 பேரும் பிஸ்கட்டோடு அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டில் யார் யார் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே ஃப்ரெண்டு ஏதாவது சாப்பிட்டுன்னு சொன்னால் உடனே வந்து நம்மள்ட்ட கேட்டு அடம் பிடிக்குதுன்னு சொல்லுங்கள். பாப்பா இப்போ அப்படி தான் பண்ணுறா. ஆனால் எல்லாமே செய்கிறதில்ல. எப்போயாவது ஒரு வாட்டி ரொம்ப அழுவும் போது கொடுக்குறேன். இந்த சுக்கு கடலை மிட்டாய் ரொம்ப சூப்பராக இருக்குது. யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் இது 2வது டப்பா. ஃபஸ்ட் டப்பாவில் டீ தூள் கொட்டி வச்சுருக்கேன். கிச்சனை எப்போதுமே நீட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு 90% நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நாளைக்கு புளி சாதம் செய்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஈவினிங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா காலைல ரைஸ் மட்டும் கிளறிக்கலான்னு. இது கவுனி அரிசி தோசை கொடுத்துட்டு ஊட்டி விட்டுட்டு